எல்லாருக்கும் வணக்கம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிபே ரியாக்ஷன் வீடியோஸ். இது அது ஜிபே ரியாக்ஷன் வீடியோ. அது ஜிபே வச்சுன்னு தான் தெரியும் அதோட நம்மளோட ரியாக்ஷன் என்னன்ட்டு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஜிபேன்ற ஒரு சிஸ்டம் கிடையாது. இப்போதான் ரீசெண்டா அந்த ஜிபே சிஸ்டம்லாம் இருந்தது. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், இப்படி இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏகப்பட்டது வந்துச்சு. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ண. நம்ம ஜிபே வந்ததுனால ஒரு சில பேருக்கு வந்து ஈஸியா இருந்தது. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ அந்த மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. அது வந்து அந்த பெரிய பெரிய பிசினஸ் மேன்கள் அவங்களாம் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஆனா நம்மள மாரி பசங்களுக்கு வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஜிபே வந்தது தலைவலி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10 ரூபா வந்தா அனுப்பு, 5 ரூபா வந்தா அனுப்பு, உனக்கு நான் அப்போ தரேன் இப்போ தரேன், அர்ஜென்ட்டா பெட்ரோல் போடணும் 50 ரூபாய்க்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாமே ஜிபே ஜிபே மச்சான், அனுப்பு மச்சான், மச்சான் நான் நாளைக்கு குத்துறேன்டா, நாளைக்கு குத்துறேன்டா, நீ இப்பயே அனுப்புடா, உனக்கு நான் 5 நிமிஷத்துலயே ரிட்டர்ன் அனுப்புறேன். இதெல்லாம் எதனால? ஜிபே வந்ததுனாலதான். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அதனால ஜிபே ரியாக்ஷன் வீடியோவை நம்ம வந்து ரியாக்ஷன் வீடியோ பார்த்துட்டு அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசலான்ட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு போலாம். எனக்கு ஒரு அக்கவுண்ட் கூட கிடையாது என் பேர்ல, தெரியுமா உங்களுக்கு? ஒரே அக்கவுண்ட் தான் எனக்கு இருந்துச்சு, ஜாயிண்ட் அக்கவுண்ட். எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது. இது என்ன சொல்றான்னா, வென் ஆஸ் ஃப்ரெண்ட் வந்து நம்ம கிட்ட கேட்கறாரு பே பண்றான்ட்டு, உடனே ஃப்ரெண்டு ஒன்று சொல்றான், எனக்கு அக்கௌண்டே கிடையாது, எனக்கு இருக்கிறது ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான். ஃப்ரெண்டு 2 வந்து சொல்றாரு, எனக்கு வந்து அக்கௌண்டே கிடையாது அப்படின்னு. இது எடுத்துட்டு போகுது. அது எந்த டைலாக் வரும், ஏன்டா பச்சை போய் பேசுற டேய். நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. டே இல்லடான்னா கூட இல்லை இல்லை நீ வச்சுன்னுக்குற, நீ இப்பயே அனுப்பு, நான் உனக்கு அப்புறமா அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்டா இந்த அக்கௌண்ட்டை வச்சுன்னுக்குறோம், ஜிபே ஏன்டா ஓப்பன் பண்ணோன்ற அளவுக்குலாம் இந்த ஃப்ரெண்டுங்க கொஞ்சம் இதுதான். நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். உங்க 200 ரூபா வந்துருண்ணே, உங்க 200 ரூபா வந்துரும். இன்னைக்கு கவலைப்படாதீங்க. லட்சக்கணக்க 400 ரூபாயா கொடுத்துடலானே, விடுங்கண்ணே. 600 ரூபாயா கொடுத்துடலானே, சரி 1000 கொடுத்துடலாம், விடுங்க. சரி 1500 ரூபா வாங்கிக்கோங்க, விடுங்க. 2000 வாங்கிக்கோங்கண்ணே அண்ணே. 200 ரூபால ஆரம்பிச்சு 2000 வரையும் வந்தாச்சு. நான் என்ன கேட்கறேன்னா, என்கிட்ட 200 ரூபா வாங்கினியா, அதை மட்டும் எனக்கு ஜிபே பண்ணு போதும். அதை விட்டுட்டு உனக்கு 2000 என்ன, 3000 என்ன, 4000 அதெல்லாம் கேட்கல. என் துட்டு 200 ரூபா அனுப்பியே அனுப்ப மாட்டேன், அதான் கேள்வி. அதை சொல்றதுக்கு பதில் இல்லை. இவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அனுப்பணும். ஃபர்ஸ்ட் நீ இதை அனுப்புறதுக்கே உனக்கு வந்து இல்லை, இதுல வேற நீ வந்து இன்னொன்னு வேற அனுப்புறேன்னா அது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்தான். இது எல்லாமே கடைசியில சொல்றேன் நான். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் கடைசிக்கு வரேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் நான். நம்ம அடுத்த வீடியோக்கு போலாம். என்னடா இது செல்ல தாயத்தெல்லாம் கட்டிருக்கா? காசு போட்டா சீக்கிரமா காலியாயிருதுங்கய்யா, அதனால தற்காவுல போய் மந்திரிச்சு கட்டின தாயத்துங்கய்யா. வேணும்னா உங்க பொண்ணுக்கு கட்டுங்கய்யா, அப்படியே காசு நிக்குங்கய்யா. இதுல என்ன சொல்றான்னா, மீ ட்ரைங் டு சேவ் மை செல்ஃப் ஃப்ரம் ஜிபே. என்னோட காசை நான் வந்து சேவ் பண்றதுக்கு தாயத்தை கட்டிக்கிறேன். நீ வந்து தாயத்தை கட்டுறது தப்பு இல்லை, எந்த போன்ல தாயத்தை கட்டுறது. இதுல வேற அட்வைஸ் வரையா, நீங்களும் போயிட்டு தாயத்து கட்டுங்க, உங்க போன்ல வந்து காசு வந்து நிக்கும் அப்படின்றாரு. என்ன கேட்டா அப்புறமா சொல்றேன். நம்ம அடுத்த வீடியோக்கு போலாம். எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சார், கூகுள் பே பண்ண தெரியாது. கூகுள் பே இல்ல
என் ஃப்ரெண்டு ஜிபே பண்ண சொன்னா என்கிட்ட கூகுள் பேவே இல்லைன்றா. இதுவே பொண்ணு கேட்டா மட்டும் எவ்வளோ அவமாச்சு. 80 ரூபா அதில் அனுப்புறது அவரு. அனுப்பிட்டு இதுல பில்டப் அப்படியே கெத்து. இதுதாங்க நம்மள மாதிரி பசங்களாம் எல்லாமே கடைசியில வரும். இருந்தாலும் இந்த நம்ம அர்ஜென்ட்டுக்கு எங்கன்னா நின்று இருப்போம். இப்ப நம்மளே இல்லை வேற எல்லாம் நின்றுப்பாங்க. நம்ம பாட்டுனா அங்கே போய் என்ன டீ சாப்பிடும் போது அண்ணா தலை ஒரு 50 ரூபா ஜிபே பண்ணதில்ல, நான் கையில கொடுக்குறேன், இல்லைன்னா நீ இல்லை நான் உனக்கு ஜிபே பண்றேன், நீ எனக்கு கையில கொடுத்தல, இப்படி எல்லாமே பேசுவாங்க. எனக்கும் நடந்துக்குது. அப்படியே அனுப்பினோடனே அதுல ஒரு கெத்து. அப்படியே நம்ம காசு அமிச்சிட்டோம்டா. என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நம்ம அடுத்த வீடியோக்கு போய் பார்க்கலாம். ஹலோ, ஏன் எதுக்கு என்னெல்லாம் கேட்காதீங்கண்ணே. எனக்கு அவசரமா ஒரு 10,000 வெள்ளி வேணும். எடுத்து வைங்க, வந்து வாங்கிக்கிறேன். மிஸ்டர் போல்ட், நீங்க ஏதாவது என்கிட்ட காசு கொடுத்து வச்சுக்கிறீங்களா? இல்லையே. அப்புறம் என்ன மைதா மாவுக்கு என்கிட்ட காசு கேக்குறீங்க? ஜிபேக்கு அதான் சொல்றேனுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போன் வரும். என்னடான்னு சொல்றது இல்லையே, மச்சம் பெட்ரோல் கேள்விச்சுடா, ஒரு 50 ரூபா இருந்தா அனுப்புடா. அவன் பெட்ரோல் பங்கு இவனுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா இல்ல இவனுக்கு பெட்ரோல் போடணுமான்ட்டே தெரியாது. இது மாரி யாராச்சும் அனுப்பியிருப்பீங்க, எல்லாருமே அனுப்பியிருப்பீங்க. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா தாராளமாக கேட்கறோமேக்கோ கமெண்ட் பண்ணுங்க. ஏன் எதுக்குன்னே கேட்கக்கூடாதான். நீ காசு அமுச்சு விட்டணுமா, அமுச்சு விட்டு நம்மளை கேட்க வச்சிருவானுங்க. அதனால யாரு துட்டு கேட்டாலும் இல்லைன்ட்டு முடிச்சுட்டு போயின்னே இருக்கோம். நம்ம அடுத்த வீடியோ போலாம். 979 09 09 38 616. இது என்னன்னா, நம்ம வச்சுருக்கிற காசை மற்றவனுக்கு சென்ட் பண்ணும் போது வெறுப்பு ஒண்ணு வரும் பேரு. அதுதான் நம்ம புரட்டாசி அவர்கள் பண்ணுவாரு. இது உனக்கு கொடுக்க வேண்டிய காசு இருந்தா அது பரவாயில்ல, சம்மந்தமே இருக்காது. ஆனா நம்ம அவனுக்கு காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று உண்டாயிடும். அதுக்கு இவர் கஷ்டப்பட்டு எனக்கும் நடந்துக்குது. நம்ம அதை பத்தி டீப்பா போக தேவையில்ல. நம்ம அடுத்த வீடியோ போகலாம். என்னை பத்தி உனக்கு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் உன்னை பத்தி எனக்கு அபிஷேக். கூல்டவுன் 500 இதுல என்ன சொல்றானா, மை ஃப்ரெண்ட் மச்சான் என்கிட்ட 500 ரூபா வாங்கினல அதை தாடா. அதுக்கு வாங்கினவர் சொல்றாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. இதை கொடுத்தவன் சொல்றான். கொடுத்தவன் என்ன சொல்றானா, என்னை பத்தி உனக்கு தெரியாது, வாங்கின சொல்றான், உனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது. இது கொடுக்கிற 500 அது படத்துல 500 கோடி, இதுல 500 ஓவா. அந்த மாதிரிதான் நம்ம இது பண்ணிக்கணும். துட்டு வேணும், என்ன பண்றது. நம்ம அடுத்த வீடியோக்கு போலாம். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? முதல்ல என் முன்னாடி இப்படி கேக்குறதே தப்பு. மச்சான் ஒரு 200 ரூபா ஜிபே பண்றான். ஃபர்ஸ்ட் நீ இது மாதிரி என்கிட்ட கேட்கறதே தப்பு. எஸ், இதுதான் உண்மையான விஷயம். நீ கேட்கறது தப்பு இல்ல, யாருக்கிட்ட கேட்கற தெரியுமா, அதான் தப்பு. ஒரு சில பேர் இருந்தா அனுப்புவாங்க, ஒரு சில பேர் இருந்தாலும் அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் என் கூட இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன பண்றது எல்லாம் கடவுளே. நம்ம கடைசியா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்துக்கலாம். வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஏன் திடீர்னு ரிவார்ட்ல 1 ரூபாய் கேஷ்பேக் அடிச்சிருக்கு. இது எப்ப தெரியுமா கிடைக்கா? நம்ம எல்லாருக்கும் காசு அமுச்சு அனுப்பினே இருப்போம். ஒரு 1000, 2000, 3000, 4000 இப்படி எக்ஸட்ரா எல்லாருக்கும் காசு அமுச்சுனே இருப்போம். அப்போ நீ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீ மேல இருந்ததுன்னா இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேஷ்பேக் மாதிரி வரும். அதுல ஒரு சிலதெல்லாம்
பணம் வரதே ரேரு. அந்த ₹1 ₹2 ₹3 வரதெல்லாம் ரேர். இந்த மாரி வந்ததுனால உடனே நம்மளுக்கு என்ன ஒரு அழகானது போடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட இருந்தா அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஃப்ரெண்டு சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான்லாம் கேட்டுக்கின்னு நீ வந்து வேற ஆளுகிட்ட கேளுடா, நான் வந்து கேட்டு எனக்கு அனுப்புடா, நான் உனக்கு தரேன் அப்படின்லாம் சொன்னா நீங்க நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அவன் வாங்கிட்டு அவன் போயிடுவான். அப்புறம் நீங்க தான் கெஞ்சணும். அப்படிலாம் உங்க துட்டு தான் நீங்க வந்து அவனுக்கு தரணும். அதனால ஜிபேல இருந்தால், காசு இருந்தால், உங்களால முடிந்த இவன் நம்மளுக்கு நம்ம திருப்பி தருவான் அப்படின்றவங்களுக்கு இருந்தா மட்டும் நீங்க அனுப்புங்க. இவன் தரவே மாட்டானா இல்லைன்ட்டு சொல்லிட்டு ஒரேடியா போயிடுங்க. நான்லாம் எப்படி தெரியுமா, நான் வந்து ஒரு சில பேர்லாம் காசு கொடுத்துட்டு அதை வாங்குறதுக்கே கஷ்டம். 1 வருஷமெல்லாம் ஆயிடுச்சு நான் நிறைய பேர்கிட்ட காசு வாங்குறது. போடாப்பா ஏன்டா காசு கொடுத்த அப்படின்ற அளவுக்குலாம் நான் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நம்ம அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருந்தால் நீங்க தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்க இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்க தாராளமாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கலாம். பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அதை பிடிச்சி பண்ணுங்க, அதற்கு வந்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். விஜய் நான் சொல்ற மாதிரியே கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த ரியாக்ஷன் வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பாய்.